இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் நேற்று யோசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்தோம். இந்த நாளில் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியர் பேர் யோவேல். காலம் கிறிஸ்துவுக்கு முன் 830 இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது முகவுரை, அதாவது யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முகவுரை இதிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். பெத்துவேலுடைய குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்றது, வெட்டுக்கிளிகள் விட்டதை பச்சை கிளிகள் தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. வெறியரை விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது ரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் நின்று விலக்கப்பட்டது. 7ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா சொல்றாரு, என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகளை வெண்மையாக்கிற்று. இங்கே ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் சொல்லுகிறத, கர்த்தருடைய நாள் குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். 11ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, பயிரிடுகிற குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலருங்கள், வயல்வெளிகளில் அறுப்பு அழிந்து போயிற்று. இஸ்ரவேல்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்க அப்படியே இதை விட்டு நேர 3ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வருவீங்க அப்படின்னா, இங்கே கர்த்தருடைய யூதாவின் ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கிய கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். முசுக்கொட்டை பூச்சி தின்னுச்சுங்கிறாரு, பச்சைக்கிளி சாப்பிட்டுச்சுங்கிறாரு, வெட்டுக்கிளி சாப்பிட்டுட்டுங்கிறாரு. ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் தமது தேசத்திற்கு வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பழியை தண்டியாமல் விட்டேன், கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார், கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். இங்க பாருங்க, கர்த்தர் தான் சொல்றாரு. ஆனா அதே கர்த்தருங்க யூதாவினுடைய ரட்சிப்பை குறித்து கர்த்தருங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுல மொத்தம் 3 அதிகாரங்கள் இதில் இருக்கிறது. மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. 73 வசனங்கள் இதில் இருக்கிறது. 73 வசனங்கள் இதில் இருக்கிறது. 3 அதிகாரங்கள் இருக்குது. நம்ம சின்ன புஸ்தகம், 3 அதிகாரம் இருக்கிறது, 77 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், முதலாவது அந்த தேசத்தினுடைய அழிவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே அழிந்து போன யூதா தேசத்தை மீண்டும் கர்த்தர் கட்டுகிறார், மீண்டும் கர்த்தர் கட்டுகிறார். அதை கட்டும்படியாக கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறார், அல்லது கர்த்தரை இறங்கி வந்து அதை கட்டுகிறார். ஆண்டவரை இறங்கி வந்து அதை கட்டுகிறார், அதை சரி செய்கிறார். அதை சரி செய்கிறார்னா அர்த்தம், நீங்க உங்க வாழ்க்கையிலும் எல்லாம் இடிஞ்சு போன சூழ்நிலையில் இருக்கலாம், வாழ்க்கையெல்லாம் தோற்று போன சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்விகளாகவே இருக்கலாம், ஒரு ஜெயமில்லாத அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டேன்,
நான் வெற்றி பெறுவது எப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யோவேலுக்கு எழுதின புஸ்தகத்துல யூதாவுக்கு சொல்லப்பட்டது போல உங்களுக்கு சொல்றாரு, மீண்டும் நான் உங்களை கட்டுவேன், மீண்டும் நான் உங்களை கட்டுவேன், உங்க சிறு இருப்பெல்லாம் மாற்றி போடுவேன், உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன், பழைய நிலைக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எப்போ நீங்க முழுமையாக அவற்றை ஒப்பு கொடுக்கும் போது, இந்த யூதா ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது முழுமையாக ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் ஆண்டவர் விரும்பாத ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா, அல்ல கர்த்தர் வெறுக்கிற காரியம் ஏதாவது ஒரு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, அதை விட்டு வெளியே வரும்போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியும். அதை விட்டு நம்ம வெளியே வராம கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. அதுவும் இருக்கும், கர்த்தரும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மீண்டும் உங்களை பழைய நிலைக்கு யூதா ஜனங்களை கட்டுவித்தது போல உங்களை கர்த்தர் கட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா, கர்த்தர் கட்டுவிக்க வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில முழுமையாக நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை கட்டுவித்து முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை உங்களுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். பெரிய காரியம் செய்கிற கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இந்த மகிமையினன் டிவி நிகழ்ச்சி நடத்துகிற நம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.